இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ பிளெயின் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு தண்ணி தெளிச்சுட்டு தொடப்பத்தை யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா தோசை மாவில் 4 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி, பச்சரிசி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ, வெந்தயம் வந்து 5 ஸ்பூன், உளுந்து வந்து 1/2 கிலோ 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மாவை கெட்டி ஆட்டிட்டு ஒரு நாள் நைட் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து நல்லா மெலிசாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இவங்க 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா மெலிசாக ஓவல் ஷேப்பில் வந்து தேய்ச்சிக்கிறாங்க. தேய்ச்சிட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவு விட்டுட்டு கரண்டி யூஸ் பண்ணி எண்ணெயை வந்து நல்லா பரப்பி விடுறாங்க. நெருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் தோசை சுடுறாங்க. அப்போ தான் நல்லா வந்து மொறுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு இவங்க வந்து நமக்கு டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ எண்ணெய் விட்டு நம்ம தோசையை வந்து நல்லா வந்து ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வச்சுருக்க தீயினால் தன்னாலே பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை விட்டு தோசை வந்து பிரிய ஆரம்பிக்குது. வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தோசை வந்து செவரும். ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு முதல்ல தோசைக்கல்லை விட்டு தோசையை நல்லா ஃபுல்லாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான பிளெயின் தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.